வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் இப்போ 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் 4ல் இருக்கார். ஸோ 2, 7, 4 போதே நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி உங்களது 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதோடைய லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வரும் காலங்களில் ஃப்யூச்சரில் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்பொழுது ஏதாவது லோன்ஸ் போட்டு வண்டி, வாகனங்கள், வீடு, வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களை கொடுக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட், கொஞ்சம் நமக்கு ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் பிரயாணம் பண்ணுறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய வண்டி, வாகனங்கள், ஒரு லேண்டு, வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 11 போது வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 4ல் உச்சமாக இருக்கும்பொழுது புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதிய வண்டி, வாகனங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாகுது ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்க ராகு சுய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் அடமெண்ட்டாகவும் கொஞ்சம் நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுப்போவே. ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குலதெய்வ வழிபாட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக குரு தசா புத்தி அந்தரங்கள். ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் 9 மற்றும் 12ஆம் அதிபதி உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5ல் இருக்குது. ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது 11ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும், ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் இருக்கனாலும் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்திகள். சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போது உங்களுக்கு 5ல் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, ஒரு இறைவனோட ஒன்றி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவ்வர்ஸ் டே February 14னா அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில். சரிங்களா? ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.